கட்டி கொடுத்ததுல இருந்து என் குடும்பம் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இன்னமும் அந்த பிரச்சனை எல்லாம் தீரல. உங்க குடும்பம் நல்ல குடும்பம் தான். இடமும் போலீஸ்ல பெரிய அதிகாரியா இருக்கிய. உங்க மகனும் நல்ல பையனா இருக்காரு. ஆனா இதெல்லாம் மட்டுமே போதாது இல்லையா? எங்க குடும்பத்துக்கு ஒத்து வர ஒரு மாப்பிள்ளையாவும் இருக்கணும் இல்லையா? அது உங்க மகன் இருப்பாரான்றது தான் என்னுடைய கேள்வி. இதை விட உங்க குடும்பத்துக்கு என்னதான் வேணும்? எங்க குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சு எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை எங்களுக்கு வேணும். அதுதான் எங்களுக்கு முக்கியம். புரியல. உங்க வீட்டு பையன் என் தங்கச்சியை கட்டிக்கிடணும்னா அதுக்கு எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது ஒரு கண்டிஷன் சொல்லலாம். அதை விட இதை ஒரு பரீட்சைன்னு சொல்லலாம். அந்த பரீட்சையில் அவர் பாஸ் ஆயிட்டார்னா என் தங்கச்சி வீராவை அவர் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, தாராளமா அந்த டெஸ்ட வைங்க. என் பையன் கட்டாயம் பாஸ் பண்ணுவான். என்ன டெஸ்ட் அத சொல்லுங்க. உங்க மவன் ஒரு மாசத்துக்கு என்னுடைய மளிகை கடையில தினமும் வரணும். சாதாரணமா இல்ல, என் கடையில வேலை செய்யற பையனா வந்து நிக்கணும். நிக்கான வெட்டுக்கிளி இவன் ஏற்கனவே என் கடையில வேலை செய்தான். நல்ல கணக்கு பார்ப்பான். ஆளை பார்த்து எடை போடவே முடியாது. ரொம்ப திறமையானவன். அவனுக்கு அசிஸ்டண்டா உங்க மவன் என் கடையில வந்து நிக்கணும். ஒரு மாசத்தோட முடிவுல என் கடையில இருக்கிற ஒவ்வொரு பொருளோட விலையும் உங்க மவன் கரெக்டா சொல்லணும். உறக்கத்துல எழுப்பி கேட்டா கூட கடையில உள்ள அம்புட்டு பொருளோட விலையையும் டான் டான் டான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அவரு கடுமையா உழைக்கின எல்லாத்தையும் கத்துக்கிடணும். அவருடைய வேலை எனக்கு பிடிச்சிருந்தா ஒரு மாசத்தோட முடிவுல என் தங்கச்சி அவருக்கு கல்யாணம் பண்றதை பத்தி யோசிப்போம். நான் பாத்துக்கிறேன். டேய், என்னடா இது? இப்ப எதுக்கு இந்த விஷ பறிச்ச? இல்லை, எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்லுதேன். அவ்வளவுதானே? என் பையன் நீங்க வைக்கிற பரீட்சையை எழுதுவான்.